சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் ஹோட்டலுடைய கிளீனர் தான் நான். அந்த வேலையே கிடைக்காது. அது என்றைக்கும் என் இதயம் மறக்காது. ஏன் இதை இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, அன்னைக்கு க்ளீன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சமமாக உட்கார வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதனால் அதை சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. பாத்தியா, நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ல, எப்படி இருக்கும் இந்த காலேஜில் நான் படிச்சுங்கிறதோட காலேஜ் வேலைக்கு வாங்கினா எப்படி இருக்கும். அவர் தகப்பனார்கிட்ட கிளீனராக வந்திருக்காரு, எனக்கு தகப்பா அவர் தான். எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி காலேஜ் இல்லை என்னன்னே தெரியாது. நாங்கள் போல முடிஞ்சு போச்சு என் லைஃபு. 5வது போகும்போது அம்மா தவறிட்டாங்க. 6 வயசுலேயே மாட்டு சந்தையில் தண்ணி விற்றேன் நான், 10 பைசா 5 பைசாவுக்கு. அம்மாவை தவற விட்டு வெட்டி நான் போக முடியல. 5வது ஸ்லேடு கேட்குறாங்க, வாங்கி தர ஆள் இல்லை. அடிக்கிறார் வாத்தியார். 3 மாதம் 5வதுல இருந்தேன். அந்த அடி தாங்க முடியாமல் கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏட்டா அப்படி அடிக்கிறாங்கன்னு. அந்த ஸ்லேடு மட்டும் இருந்திருந்தால் 5ஆம் வகுப்பாக கடந்திருப்பேன். அதுக்கு வழி இல்லை. பார்த்துங்க, இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறதுல அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. லைஃப்பை அப்படி இனிக்குது. இதை சொல்லும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கஷ்டம்னே எனக்கு தெரியல. அடாடா, இவ்வளோவெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் என்னை எடுத்துக்க வேண்டிய இடம் எதுனா, ஒரு 5 வயசில் அம்மாவை இழந்துட்டு ஒரு 4ஆம் வகுப்பை தாண்ட முடியாமல் 5ஆவதில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சென்னைக்கு ஒரு சொந்த பந்தம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வந்து நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரம் இருக்குது பாருங்கள். ஒரு சேரில் உக்காந்துருக்கிறீங்க, எனக்கு அது கூட கிடையாது. தரதான் பிளாட்பாரத்தில் படுக்கணும். நான் ஜெயிக்கும்போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. நான் எனக்காகவே வாழல. நான் நினச்சா நீ கூட ஓய்வு எடுக்கலாம். நிச்சயமாக அப்படி நினைக்கல. நான் கொடுக்க எவ்வளோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம உழைச்சா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். தவிர ஆண்டவன்னா சரி இல்லை என் உழைப்பு எனக்கு கொடுத்ததான்னு தெரியல. நிறையா வச்சுருக்கேன். நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர், 8 கார், 150 கார் வாங்கியிருக்கிறேன். நம்பிங்களா? என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். எங்கள் அண்ணன் ஆச்சரியப்படுவார். எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு டொனேஷனுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, யோ என்ன அப்படி பண்ணிட்டா, 5 லட்சத்தை நீ பாட்டில் கொடுத்துட்டு போயிட்ட, என்னண்ணே என்னண்ணே கம்மியான்னு. போயா நீ வேறு, அதில் 2 லட்சம் 3 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்கன்னு கொடுத்தாரு. கேட்டு பாருங்கள். அப்போ என் மனசை பாருங்கள். ஏன்னா அந்த விஷயம் அப்படி. எங்கள் ஹோட்டல் சங்கத்துக்கு ஒரு சோதனை, நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி அதிலேருந்து நாங்கள் ஒரு பார்க்கிங் லைசன்ஸ் வாங்கிட்டதுக்கு நிதி தேவை. 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் திட்டுறாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. டொனேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது எனக்கு.